சக்தி தாயே எல்லாருக்கும் சேரமானே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது என்று கூறி, இன்றைக்கு சந்திரன், அதாவது சந்திரமேடு, சந்திரமேட்டில் காணப்படக்கூடிய எழக்கூடிய ரேகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். கை ரேகை சாஸ்திரம் கையில் காணும், கையில் நம்ம கையில் பலன் காணும் பகுதியில் 25வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு சந்திரமேடு, சந்திரமேட்டில் காணப்படக்கூடிய அந்த சந்திரமேட்டிலிருந்து போகக்கூடிய ரேகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ போர்டு வந்துடும். இந்த கை, இது ஒரு கையோட அமைப்பு. இதுதான் சந்திரமேடு. அதாவது சுக்கிரமேட்டுக்கு எதிரில் உள்ளது சந்திரமேடு. அதாவது சுட்டு விரல், ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது குரு, நீளமான விரல் பாம்பு விரலுக்கு கீழே இருக்கிறது சனி, மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரியன், சூரிய மேடு, சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு. அந்த புதன்மேட்டுக்கு கீழே இது ஃபுல்லாமே செவ்வாய் மேடு. குருமேட்டுக்கு கீழே இருக்கிறது கீழ் செவ்வாய், இந்த புதன்மேட்டுக்கு கீழே இருக்கிறது மேல் செவ்வாய். இது செவ்வாய் சமவெளி, இது சுக்கிரமேடு, இது சந்திரமேடு. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது சந்திரமேட்டை பத்தி பார்க்க போறோம். சந்திரமேடு எவ்வாறு இருந்தால் என்ன பலன், முதல்ல சந்திரன்னா யார் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். சந்திரனாவே மனம், நம்மளுடைய மனம். இதை முதல்ல மனத்தை பார்த்துருவோம். சந்திரன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மனம் என்பது சந்திரனுடைய சம்பந்தப்பட்டது. காரணம் என்னன்னா, இந்த மனசுல நினைச்சாதான் நம்ம செய்ய முடியும். அந்த எண்ணங்கள், அது சந்திரன் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ராசியிலிருந்து 2.25 நாள்ல அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். 12 கட்டத்துக்கும் ஒரு கட்டத்தில் 2.25 நாள் தான் இருப்பார், அடுத்தது மாறிடுவார். மாறக்கூடிய அடிக்கடி மாறக்கூடியது மனம். ஒரு நேரம் நல்லதா நினைக்கும், ஒரு நேரம் கெட்டதா நினைக்கும். அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறதா மனம், குழப்பக்கூடியது மனம். இந்த மனம், இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு முருகனையோ ஏதோ ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியே மனக்கண்ணால நினைச்ச உடனே முருகனை இங்கிருந்தே தரிசிக்க முடியும். அதான் மனதினுடைய ஒரு கற்பனையான ஒரு செயல். மனம் என்றாலே வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு இந்த சந்திரமேடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா மேடுமே முக்கியம்தான், இது சந்திரன் தான் மிக மிக முக்கியமானது. சந்திரன் தான் மனம். மனம் செம்மையாக இருந்தால்தான் வாழ்வு சிறக்கும். இரண்டாவது கற்பனை. கற்பனை இல்லைன்னா வாழ்க்கையில என்ன இருக்கு சொல்லுங்க பாருங்க. இப்ப ஒரு பெண்ணை பார்க்கிறோம், பெண்ணை பார்க்கும்போது தேவதை மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஆணை பார்க்கும்போது மன்மதன் போன்ற அழகுங்கிறோம். அந்த கற்பனை, ஒரு சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, ஒரு இயற்கை சீனை பார்க்கிறோம். கற்பனை கண்ணால், கற்பனையால் பார்க்கும் போது அது சிறப்பாக இருக்கும். சும்மா நேச்சுரலா பார்க்கும்போது அது ஒண்ணுமே தெரியாது. கற்பனை இல்லைன்னா வாழ்க்கையில் போர் அடிச்சிடும், வாழ்க்கையே போர் அடிச்சிடும். அதாவது கற்பனை, பாட்டு, இசை, நாட்டியம் எல்லாமே கற்பனையில சேர்ந்தது. கற்பனைன்னாவே சந்திரனை நினைச்சுக்கணும். இப்ப சந்திரன்னா மனம், சந்திரன்னா கற்பனை, சந்திரன்னா பிரயாணம், சந்திரன்னா நீர். நீர் இல்லாம உலகத்துல எதுவுமே நடக்காது. தண்ணி, தண்ணியினால் ஆகக்கூடியது, காற்று, விவசாயம், சாப்பாட்டுக்கு பொருள், விளைபொருள் எல்லாமே நீர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி சூரிய பகவான் வெப்பம், சூரியன் வெளிச்சம். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அது மிகப்பெரிய அரசன் சூரியன், அவர் வெப்பம், இது நீர். இப்ப இந்த சந்திரனுடைய மனம் மனதில் நினைத்தால் நல்லது நடக்கும், மனசுல சரியில்லைன்னா கெட்டது நடந்துடும். இப்ப ஒரு கிரகத்துல நம்ம ராசி எடுத்துக்கிறோம். சந்திரன்னா ராசி, சந்திரன் எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அதுதான் ராசி. எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறதோ அதான் ஜென்ம நட்சத்திரம் சொல்றோம். ஏன் சொல்றோம்? நம்ம விட்ட இடத்துல இருந்து திரும்ப வரணும் இல்லையா? போன ஜென்மத்தில் என்னதுக்காக வேண்டி பிறந்தோமோ, பிறந்து நம்ம போயிட்டோம். அந்த போனதுல இருந்து திரும்ப தொடர்றதுக்கு இதுலதான் விட்டுட்டு போனோம். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே போனோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு அது வரைக்கும் முடிச்சிட்டோம்.
அடுத்த வேலையை அந்த இடத்துல இருந்து தொடரணும். அதே மாதிரி தொடர்றதுதான் இந்த சந்திரனுடைய எண்ணம், சந்திரனுடைய மனம். சந்திரன் எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அந்த கட்டத்தில் நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்க, அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கீங்க, அந்த நட்சத்திரத்தை விட்டு போயிருக்கீங்க. அதிலிருந்து திரும்ப தொடர்வதே அல்லது ஜாதகப்படி ஒரு கிரகத்தினுடைய ஒரு வேலை, அதாவது நம்மளுடைய வேலையை அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த ராசியிலிருந்து தொடர்ந்து செய்கிறோம் என்பது பொருள். நம்ம கைரேகையை பொறுத்தவரை சந்திரன்னா இப்போ இந்த சந்திர மேட்டை நம்ம பார்க்கணும். இந்த சந்திர மேடு ரொம்ப ஓவரா உயர்வா இருந்தாலும் அதாவது மனம் சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கம்மியா இருந்தாலும் மனசே வேலை செய்யாது. நடுத்தரமா உயரமா இருந்ததுன்னா நல்ல விஷயம், சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுங்க. அடுத்தது சந்திரன் நல்லா இருந்தாருன்னு வச்சுங்க, மனசு நல்லா ஃப்ரீயா இருக்கும். மனசு ஃப்ரீயா இருந்ததுன்னா வேலை செய்யறது, காலையில் எழுந்திரிச்சோம் நம்ம இன்னைக்கு இதை முடிச்சிடணும், பேங்க் போகணும், அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த வேலையை முடிச்சிடுவோம். இல்லைன்னா அப்படியே சுணங்கி போயிடும். மனதில் நினைக்க வேண்டும், வாழ்வில் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைவாற்றலை உண்டு பண்ணக்கூடியவர் சந்திர பகவான் தான். சந்திரன் அதனாலதான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராசி நட்சத்திரம், நம்ம சாமி கிட்ட போகும்போது ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி ராசியை சொல்லி பேரை சொல்லி நம்ம சந்தர்ப்பம் பண்றோம். அதுக்கு காரணமே அதான். மிக மிக முக்கியமான கிரகம் சந்திரன் தான். சந்திர பகவான் மனதுக்கு சொந்தக்காரர். மனம் இருந்தால், மனம் நன்றாக இருந்தாலும் சந்திர மேட்ல எந்த விதமான கெட்ட குறிகளும் இருக்கக்கூடாது. உத்திரேக நல்லா இருக்கணும். சந்திரன் மேட்டுல எந்த விதமான கெட்ட குறி இருக்குன்னா மனம் கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கற்பனை இந்த புத்திரேகத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே போய் சந்திரன் மேட்டு பக்கம் இறங்குச்சுன்னா கற்பனை வயத்தில் இருக்கக்கூடிய, பாட்டு எழுதக்கூடிய, கதை எழுதக்கூடிய, சினிமா துறையில் நடிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாரும் இந்த கற்பனை வயத்தில் இருப்பவர்கள் இந்த சந்திரன் புத்திரேகை சந்திரன் பக்கம் இறங்குனா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். மிச்சபடி சும்மா இருக்கிறவங்களுக்கு சந்திரமேட்டுக்கு இந்த புத்திரேகை இறங்குச்சுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கற்பனையில் இருந்தால் மனம் பாதிக்கப்படாது. அந்த பாட்டு எழுதுறது, கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி கற்பனையில ஒரு படத்தை உருவாக்குறது, டைரக்டரு, சினிமா சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா ஒரு கற்பனையில ஒரு புக் எழுதுறது, கதை எழுதுறது, கற்பனையில செய்யக்கூடிய எல்லாமே இந்த புத்திரேகை சந்திரன் பக்கம் வந்ததுன்னா சிறப்பா இருக்கும். இந்த கற்பனை இல்லாதவங்களுக்கு இந்த புத்திரேகை கீழே வந்ததுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பிரயாணம். இப்ப இந்த சந்திர மேட்ல இருந்து எந்த ரேகை போனாலும் அது பிரயாணத்தை குறிக்கக்கூடியது. இப்ப ஒரு நபர் கேட்கிறார், நான் வெளிநாடும் போலாமா, வெளிநாட்டில் போய் தொழில் செய்யலாமா, அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலான்னு வச்சுங்க. கையை பார்த்தோன்னு சந்திரமேட்டை பார்க்கணும். சந்திரமேடு எவ்வாறு இருக்கு? சந்திரன் உயரமா நல்லா இருந்தாவே பிரயாணத்தை குறிக்கக்கூடியது. ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்திரமேட்டு பக்கம் ரேகை அதிகமாக வரக்கூடாது, லைட்டா திரும்பி இருந்தாலும் போதும். இப்படி இருந்தாவே நல்ல விஷயம். கீழே இறங்கக்கூடாது, இறங்கினா மனம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி கிளையிருந்து இந்த இப்போ ஒருத்தர் பிரயாணம் பண்ற, வெளிநாட்டில் போய் நல்லா வாழ்க்கையில நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆக முடியுமான்னா இந்த சந்திரமேட்டில் இங்க இருந்து, அதாவது கங்கணமேட்ல இருந்து சந்திரமேட்டு வழி அப்படி போய் நேரம் குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். அவர் சூப்பரா வெளிநாட்டுக்கு போய் பிரயாணம் மூலமாக நிறைய சம்பாதிச்சு தொழில் பண்ணி வாழ்க்கையில ஒன்றும் சம்பாதிச்சு நல்ல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம். இல்லை தொழில் பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி செய்து வாழ்வில் வெளிநாடு வெளியூர் சென்று பிரயாணம் மூலமாக செல்வம், பேர், புகழ், செல்வம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த குருமேட்டு ரேகை உதவி பண்ணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வெளிநாடு கண்டிப்பா போகலாம். சனி மேட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. அது ஏன்னு நான் லாஸ்டா சொல்றேன். சூரிய மேட்டுக்கு போச்சுன்னு வச்சுங்க, சூரிய மேட்டுக்கு இந்த ரேகை போச்சுன்னா அவர்கள் நல்ல செல்வத்தில் கொழிப்பதற்கு வாய்ப்பு உண்டு, பேர், புகழ், செல்வம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனா அரசியலில் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்குடன் பெரிய நபரா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம புதன் மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க, புதன் மேட்டுக்கு இந்த சந்திரமேட்டுல இருந்து ரேகை போச்சுன்னா வியாபாரம், வெளிநாடு, உள்ளூர், அதாவது கப்பல், விமானம், இது மூலமாக நிறைய பொருள் சம்பாதிச்சு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சம்பாதிச்சு நல்ல வெளிநாட்டு மூலமா நல்ல யோகம் வரணும்னா புதன் நல்லா இருந்து இந்த சந்திரமேட்டுல இருந்து ஒரு புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அவங்க தான் வியாபாரி, பெரிய வியாபாரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்திரமேடுனாவே பிரயாணம். இந்த பிரயாணத்தை இப்ப இந்த சனி மேட்டுக்கு வந்துடும். சனி மேட்டுக்கு இந்த இங்க இருந்து ஒரு ரேகை போகுது சார், இந்த விதி ரேகை, அது விதி ரேகைன்னு சொல்லுவோம். சனி மேட்டுக்கு போறது எல்லாமே விதி, தலை எழுத்துன்னு சொல்றோம். இந்த விதி ரேகை சனி மேட்டுக்கு ஏன் போகக்கூடாதுன்னா, சனி மேட்டுக்கு போச்சுன்னா ஒண்ணுதான் கேஸ் நல்லது. வாழ்க்கை துணை மூலமாக பொருள் வரும். வாழ்க்கை துணை தான் உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணுவாங்க. வாழ்க்கையோட அத்தாரிட்டியே உங்களுடைய வாழ்க்கை துணை தான். வாழ்க்கை துணை வந்தா பார்த்தோம்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கும்.
இப்போ நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா செட்டே ஆகாது, நஷ்டத்துல தான் வரும். நீங்க தொழில் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் தான் தொழில் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அந்த தொழில் பிடிக்காம வந்துருவீங்க நீங்க, இல்லைன்னா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். சந்திரன் மேட்ல இருந்து சனி மேடு, சனி வந்து தொழில், சந்திரன் வந்து அடிக்கடி மாறக்கூடியவர். சந்திரன் வந்து சனிக்கு போச்சுன்னா வேலை மாற்றங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறது. வேலையில இருக்க மாட்டாங்க, அடிக்கடி இங்க கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க, அவங்க கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க. அதே மாதிரி நம்ம சந்திரன் மேட்ல இருந்து நம்ம சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னு வச்சுங்க, அவங்க தான் வந்து இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ். இன்னும் சொல்லப்போனால் அந்த திருவிழா காலங்கள்லாம் கடை போடுறாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்ச நாள் அந்த கடை போடுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அடிக்கடி இடம் மாறக்கூடியவர்கள் இந்த சந்திரன் மேட்லேருந்து சனி மேட்டுக்கு ரேகை போச்சுன்னா, அந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு திருவிழாவோ இல்லை ஒரு சுற்றி வேலை பார்க்குற டிராவல் ஏஜென்சி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா அந்த டிராவல் ஏஜென்சி ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க சார், அந்த பக்கம் பிரயாணம் பண்ணிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருந்தால் நல்லது. மிச்சப்படி ஒரே இடத்துல வேலை பார்க்கணும்னா சனிமேட்டுக்கு போகக்கூடாது. அதனால தான் சொன்னேன், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த சந்திரனா பிரயாணம் சார். அதே மாதிரி நீரால் செய்யப்படக்கூடிய பொருள்கள், யார் விவசாயம், நெல், கந்து, இந்த விவசாய பொருள்கள் எல்லாமே. அதே மாதிரி அழுகக்கூடிய வெஜிடபிள்ஸ், பால், ஐஸ் ஃபேக்டரி, இந்த மாதிரி வைக்கிறவங்க சந்திரமேடு நல்லா இருந்து, சந்திர ரேகை நல்லா இருந்து, புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில நல்லா ஓஹோன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கான்னு பாருங்க, புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க. மிச்ச ரேகைகள்லாம் பங்க படப்படுறது அவங்க தான் விவசாயி. சுக்கிரமேடு சந்திரமேடு நல்லா இருந்ததுன்னா ஓவர் நல்ல சூப்பரான விவசாயி, அவங்க தான் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கு மேல், ஆயிரத்துக்கு மேல் அதாவது ஏக்கரா நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணி மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். விவசாயி தான் நமக்கு சோறு போடுறவங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த சுக்கிரமேடு சந்திரமேடு செவ்வாய் நல்லா இருந்து நிலம், செவ்வாய் நல்லா இருந்தால் நிலம் நல்லா இருக்கும், சந்திரன் நல்லா இருந்தால் நீர் நல்லா இருக்கும், சுக்கிரன் நல்லா இருந்தால் ஆசை இருக்கும் அந்த வேலை செய்யறதுக்கு. அப்போ அந்த என்ன சேர்ந்து வரும்போது வாழ்வில் சிறந்து விளங்குவார்கள். சந்திரன் மேட்டை பாருங்க, சந்திரன் அதாவது சந்திரன் நல்லா இருந்தாலும் தான் மனசு ஃப்ரீயா இருக்கும். சந்திரன் மேட்ல ஏதாவது ஒரு இன்டூ மார்க்கோ, இந்த ரேகை, இந்த புத்தி ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த புத்தி ரேகை இந்த சந்திரன் மேட்டு பக்கம் இறங்கி இந்த இடத்துல ஒரு இன்டூ மார்க்கோ ஒரு ஸ்டார் புரியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சந்திரன் மேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் அப்படின்னா தண்ணியினால் கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரன் மேட்ல வளைகுறி இருக்கு, தண்ணியினால் கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முக்கோணம் மட்டுமே சிறந்த கற்பனையை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த சந்திரமேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு சார், கற்பனை மூலமாக கதை எழுதி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நடிகராகவோ நடிகையாகவோ இல்ல கதை ஆசிரியராகவோ இசையமைப்பாளராகவோ இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மித்த எந்த ரேகை இந்த சந்திரமேட்ல இருந்தாலும் கெடுதல் தான். தண்ணியினால கண்டம், தண்ணியினால ஆபத்து, மனநிலை பாதிக்கப்படுவது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுத்துருவார் சந்திர பகவான். இதுல முக்கோணம் மட்டும் சிறப்பு. சதுரம் என்பது பாதுகாப்பு. சதுரம் நான் சொல்லிட்டேன், எப்ப எங்க இருந்தாலும் அது பாதுகாப்பை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ சந்திரமேட்ல இந்த கெட்ட குறிகள் எல்லாம் இல்லை, எந்த குறியுமே இல்லை சார், குறியே இல்லை. இப்போ கதை கவிதை எழுதி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாருன்னா அந்த சந்திரமேட்டு பக்கம் அந்த ரேகை கிளரேகை அப்படி வந்ததுன்னா அவர் தான் கதை ஆசிரியர், சினிமா டைரக்டர். அதே மாதிரி நடிப்பு துறையில மேல் வரணும்னா இந்த மாதிரி ரேகை இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும். அளவுக்கு அதிகமா போச்சுன்னா அதாவது மனம் பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்க, சந்திரன் வந்து கீழேயும் போகக்கூடாது, மேலையும் அதிகமாக போகக்கூடாது, நடுத்தரமா இருந்த சந்திரமேடு நல்லது. இந்த ரேகை இப்படி கீழே அந்த மாதிரி கதை எழுதுறவங்களுக்கு, கற்பனை எழுதுறவங்களுக்கு, கற்பனையில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கீழே வரணும். மிச்சம் உங்களுக்கு வந்ததுன்னா மனம் பாதிக்கப்படும். சந்திரமேட்டை பாருங்க, உங்க கையில உள்ள சந்திரமேடு கீழே இருக்குது. இந்த சந்திரமேடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மனம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். பிரயாணம் பண்ணுவாரா, வெளிநாட்டில் தங்குவாராங்கிறத கண்டுபிடிக்கலாம். வாழ்வில் வெற்றி பெறுவாரா, வெளிநாடு போய் அதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சந்திரன் தான் மனம், நம்ம மனம் எப்படி இருக்கிறது என்பதை சந்திரமேட்டை பார்த்து கண்டுபிடிக்கணும். கற்பனை வயத்தோடு இருப்பாரா என்பதை சந்திரமேட்டை பார்த்து கண்டுபிடிக்கணும். பிரயாணம் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாரா, சந்திரன் தான் எல்லாத்துக்குமே காரணம். தண்ணி, நம்ம ஒரு இடம் வாங்குறோம், அதில் தண்ணி இருக்குமா அப்படின்னு நம்ம கையில் சந்திரமேடு நல்லா இருந்து அதில் வந்து நல்ல சூப்பரான நல்ல ஒரு கையில் மித்த ரேகைகள் நல்லா இருந்து சந்திரமேடு நல்லா இருந்ததுன்னா தண்ணியோட நிலத்தோட நல்லபடியாக நீர் நிலம் இதெல்லாம் சந்தோஷமாக விவசாயம் பண்ணி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சந்திரன் மேட்டை பார்த்து தான் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மிச்சம் திரும்பவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்துங்க, சந்திரன் மேட்டை பாருங்கள். வாழ்க்கையில் வெளிநாடு போகலாமான்னு கேட்குறாங்கன்னா அந்த சந்திரன் மேட்டை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும்.
சந்திரன் தான் மனோகாரகன். மனம் நல்ல நிம்மதியாக தான் வாழ்க்கையில் சிறக்க முடியும். அதனால சந்திரமேட்டை பாருங்கள், அதில் உள்ள குறிகளை பார்த்து வாழ்வில் உயருங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.